இறைவா எம்பாடலுமை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை மனமகிழ்வோடு கொண்டாடி பாலக இயேசுவின் மகிழ்ச்சி, அமைதி, விடுதலை ஆகிய நிறை அனுபவங்களை பெற்ற நாம் இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இறைவன் தாமே தனது திட்டப்படி இயேசு, மரியாள், யோசேப்பு ஆகிய மூவரையும் தெரிந்தெடுத்து ஏற்படுத்திய குடும்பத்தையே திரு அவை நம் அனைவருக்கும் திருக்குடும்பமாக தந்துள்ளது. மரியன்னையின் குடும்ப ஆன்மீகமும் பிறரன்பும் புனித யோசேப்பின் கடின உழைப்போடும் நீதமானுக்குரிய பண்போடும் இணைந்து செயற்பட்டு இயேசுவை உலகின் மீட்பராக உருவாக்க உதவியது. தற்கால நவீன சூழலில் வாழும் குடும்பங்கள் பேராசை, பணம், போதை, சுரண்டல் போன்ற அழிவின் தெரிவுகளை விடுத்து ஆன்மீகம், அமைதி, பிறரன்பு, நீதி போன்ற திருக்குடும்பத்தின் வாழ்வையும் வழிகளையும் கடைபிடிக்க இறைவனின் அருள் அனைத்தும் குடும்பங்களையும் நிறைக்க வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு உலகின் மீட்பராகிய இயேசு பிறப்பின் 2025ஆம் ஆண்டு யூபிலி விழாவை நம்பிக்கையின் திருப்பயணிகளாக கடந்த திருக்குடும்ப விழாவில் ஆரம்பித்து இன்றைய திருக்குடும்ப விழாவில் நாம் நிறைவு செய்கிறோம். இன்றைய தினம் எமது மறை மாவட்ட ஆயர் அவர்கள் பேராலயத்தின் விசேட திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார். யாழ் மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளும் திருப்பயணம் செய்த புனித யூபிலி சிலுவை இன்று இங்கே ஆயர் அவர்களால் நிரந்தரமாக நிறுவப்பட்டு யூபிலி புனித வாசல் மூடப்பட இருக்கிறது. இவ்விசேட நிகழ்வை நாமும் எம் பங்கில் நினைவு கூறுவோம். எனவே சகோதர சகோதரிகளே, யூபிலி ஆண்டு முழுவதும் யாத்திரைத்தல பயணங்கள், யூபிலி சிலுவை தரிசிப்பு ஆகிய ஆன்மீக செயற்பாடுகளால் எல்லா குடும்பங்களும் பரிபூரண பலன்களை பெற வழிநடத்திய இறைவனுக்கு இத்திருக்குடும்ப விழாவில் நன்றி கூறி நாம் பெற்ற யூபிலி ஆண்டில் இறை அனுபவங்கள் என்றும் எம் வாழ்வில் நின்று நிலை பெற இறை துணை வேண்டி தொடரும் பலியில் இணைந்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு, மரி, சூசை மது குடும்பங்களுக்கெல்லாம் இவர்களை முன்மாதிரியாக திரு அவை நமக்கு தந்திருக்கின்றது. நமது குடும்ப வாழ்வு
எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் கடைசி வரையும் இறை சித்தத்தை நிறைவேற்ற முன் வந்தார்கள். அதைத்தான் நமது வாழ்விலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணையான யாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, தேக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர்,
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகளுடன் பெறச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுறவன் தாய் தந்தையரை மதிக்கின்றான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 2-7, 12-14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் தம் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடுழி வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தாங்கள் அந்நியருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்டி நீர் நட்பெரும் நலமும் பெறுவி. நீர் நட்பெரும் நலமும் பெறுவி. ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். உம்மில்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போலும்மை சூழ்ந்திருப்பர். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல சூழ்ந்திருப்பர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக.
வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் என்றென்றும் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 12 தொடக்கம் 21 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மலத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாய் குடிகொள்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 15, 19 தொடக்கம் 23 வரை.
ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு தப்பியோடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகின்றான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதை கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நஸ்ரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி திருக்குடும்பத்தை நமது குடும்பங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இன்றைய வாசகங்களிலே சில விதமாக நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம் எவ்விதம் சூசேப்பர் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதற்கு முதல் நாங்கள் மரியாள் சாதாரணமான ஒரு பெண். கபிரியேல் தூதர் வந்து சொல்லுகின்றார், அருள் நிறைந்தவருடைய வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீர் கருத்தரித்து ஒரு குழந்தையை பெறுவீரன். அதற்கு அவள் பயந்து, எங்கனமாக நான் கணவனை அறியேனே என்று சொன்ன பொழுது, உமக்கு எல்லாம் சொல்லப்படும் என்று சொன்ன அவள் சொன்ன பதில், உமது சித்தம் நிறைவேறட்டும், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆகட்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்தாள். இறை சித்தத்தை நிறைவேற்ற முன்வந்தாள். கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தாள். இன்பங்கள், துன்பங்கள், இடப்பெயர்வுகள், மகனை காணவில்லை என்று ஓடித்திரிந்தாள். எல்லாவற்றையும் அவள் ஏற்று பொறுமையாக வாழ்ந்து இறை சித்தத்தையே நிறைவேற்றி சிலுவை அடியில் நின்று தன் மகனை ஒப்புக் கொடுத்து நமக்கு மீட்பை பெற்று தந்தார். இவள்தான் தாய், குடும்பத்தின் தாய். கணவனான சூசை கனவுகளிலே பல்வேறு சொல்லப்படுகின்றது. அந்த கனவு எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகின்றார். அவர் நீதிமானாக இருந்தபடியால் மனைவி கருவுற்றிருக்கின்றார் என்று அறிந்து அமைதியாக விலகி போவோம் என்று சொல்லி யோசித்த பொழுது தூதர் வந்து சொல்கின்றார், இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளும் மனைவியை. அவள் கருத்தரிப்பது ஆண்டவனின் செயல் என்று சொன்ன பொழுது சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு போய் எகிப்துக்கு கணக்கெடுக்க போன இடத்திலே அங்கே சொல்லப்படுகின்றது, குழந்தையை ஏற்றிக்கொண்டு போம், ஏனென்றால் ஏரோது கொல்ல நினைக்கிறான். சூசேப்பர் பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டு போகின்றார். பிறகு ஏரோது இறந்து விட்டான், நீர் போகலாம் என்று சொல்லி திரும்பவும் கனவிலே சொல்ல அவர் வெளிக்கிட்டு மாறார். இஸ்ராயலு போச்சு. அதிலேயும் சொல்லப்படுகின்றது, இல்லை இல்லை போக வேண்டாம், அவருடைய மகன் இருக்கின்றான், அவன் கொடுமையன். ஆகவே அவர் வந்து நாசரேத்திலே வந்து குடியிருந்தார். இந்த 4 கனவுலையும் சூசேப்பருக்கு சொல்லப்பட்டதை அவர் இறை சித்தம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவன் இயேசு தன் வாழ்க்கையிலே இறை சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். கடைசி வரையும் அதையே செய்கின்றார். குறுகிய பாதைகளை எல்லாம் காட்டின பொழுது என் சித்தமல்ல அவரது சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி பாடுகள் பட்டு மரிக்கின்றார். துன்பம் என்னை விட்டு விலகட்டும், இருந்தும் எனது சித்தமல்ல உமது சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் தன் வாழ்விலேயும் இறை சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனபடியால் தான் திரு அவையானது இந்த 3 பேரையும் மரியாள், சூசை, இயேசு குடும்பத்தின் முன்மாதிரியாக கொண்டு வந்து தருகின்றது. ஏனென்றால் அவர்கள் கடைசி வரையும் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற பிரமாணிக்கமாக இருந்தார்கள். இதுதான் இன்றைய குடும்பத்திலே தேவையானது. அழகாக சொல்லப்படுகின்றது 2ஆம் வாசகத்திலே, எவ்விதம் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும், இவர்கள் பிள்ளைகளை மதிக்க வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இன்று குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு காரணம் மன்னிக்கும் மனப்பான்மை இல்லை, அன்பு இல்லை. அன்பு என்று சொன்னால் இவர் நினைக்கிறது சும்மா இந்த காதல் அன்று இல்லை. தியாக அன்பு இருந்தால்தான் குடும்பம் நிலைத்து நிற்கும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த உலகத்திலே மறைந்த பாப்பரசர் சொன்னார், ஒரு முழுமையான குடும்பம், பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இல்லை. பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் இல்லை, பெர்ஃபெக்ட் பிள்ளைகள் இல்லை, பெர்ஃபெக்ட் குடும்பம் இல்லை என்று சொல்லி அவனுடைய அழகாக சொல்லி கொண்டு போனார். எங்கேயும் புறமான கணவன் என்று இல்லை, குறையுண்டு. புறமான மனைவி என்று இல்லை, குறையுண்டு. புறமான பிள்ளைகள் என்று இல்லை, குறையுண்டு. இவற்றையெல்லாம் சேர்த்து வாழ்வதற்கு தேவையானது தான் மன்னிப்பு என்று சொல்லி சொன்னார். மன்னித்து வாழாவிட்டால் டிவோர்ஸ். இதுதான் லேசாக நடக்கக்கூடியது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் இதுதான். நான் விரும்பினதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கணவன் அப்படி, மனைவி. ஆகவே குடும்பம் நிலைத்து நிற்க முடியாது. தியாகத்திலே தான் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகின்றது. அது குடும்பமாக இருக்கலாம், துறவற வாழ்க்கையாக இருக்கலாம். தியாகத்திலே தான் அது கட்டப்படுகின்றது. என் விருப்பமல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த தியாக உள்ளம் இல்லை என்று சொன்னால் குடும்பம் நிலைத்து நிற்க முடியாது. திருமணம் செய்கின்றவர்கள் ஆலயத்திலே வந்து என்ன சொல்கின்றார்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் இவளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். பிரமாணிக்கம் அது அந்த சொல்லி முடிய போயிற்று. ஆனால் என்று விவாகரத்து தான் போகும். ஏன் மன்னித்து வாழ்வதில்லை? கணவன் மனைவியை மன்னித்து வாழ்வதில்லை, மனைவி கணவனை மன்னித்து வாழ்வதில்லை, பிள்ளைகளையும் மன்னித்து வாழவில்லை. இன்றைய 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்கின்றது. எப்படியும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார். இதெல்லாம் வாழ்க்கையில் கண்டுதான் சின்ன பேர் முடிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து முதல் வாசகத்திலே சீரா காமத்திலிருந்து வருகின்றது தாய் தந்தையை மதிப்பதை பற்றி. இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. வளர்ந்து பெரிய ஆக்களாக வந்த பிறகு தாய் தகப்பனை பராமரிப்பது அருகிக்கொண்டே போகின்றது. இவர்கள் எங்களுக்கு ஒரு இடைஞ்சல், நியூசன்ஸ் என்று சொல்லியே கொண்டே விடுறார்கள். முதியோர் இல்லத்தில் கொண்டே விட்டுட்டு கவனிப்பதும் இல்லை, காசு கட்டுவதும் இல்லை. எல்லாம் முதல் பெருசாக காய்ப்பார். வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கே வச்சிருக்க போகிறோம், மாதம் மாதம் எல்லாம் கட்டுறோம், 1 மாதம் 2ஆம் மாதம். இப்போ அந்த பக்கமே வரையில் அது பாவங்கள் அழுது கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகள அன்பு இல்லை. ஏனென்றால் தாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து பெற்றோரை அவர்கள் மதிப்பதில்லை.
இது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் இதைத்தான் தருகிறது. பெற்றோர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது நான் சொல்லல பாருங்க, இல்லை முதல் வாசம் வடிவாக கேட்டீங்கன்னா தியானிச்சிங்கன்னா சரி. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை முடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அதுவும் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். அழகாக சொல்லப்படுகின்ற. ஆனால் நாங்கள் இங்கே நடப்பது என்ன? வயது போனோடனே இது 90s இவருடைய இருக்கைதான்னு சொல்லி கொண்டு வரோம். ஒரு குடும்பம், அவர்களோடு தான் பெற்றோர் இருந்தார்கள். தாயும் தகப்பனும், மகன், மனைவி, பிள்ளைகள். தாய் இறந்த பொழுது இந்த மகன் சொன்னான், அப்பா நீங்கள் வீட்டில் இருந்தால் தனிமையாக இருப்பீங்கள், நாங்கள் வழிகொடு வேலை போயிடுவோம். 2 பேரும், பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவார்கள். நான் உங்களை கொண்டு போய் ஒரு மடத்திலே, மிக வடிவாக கவனிக்கக்கூடிய மடத்திலே வைத்து, ஏனென்றால் நீங்களும் தனித்து போயிடுவீங்களே என்று சொல்லி கேட்டு, தகப்பனும் என்ன செய்கிறேன்னு சொல்லி ஆமன்னு சொல்லி போயிட்டார். போன பிறகு இந்த மகன் என்ன செய்தான் என்றால், அறையில் கட்டில் சரியில்லைன்னு சொல்லி கட்டில் பண்ணி கொண்டு போட்டான். டிவி மகன் அவர் சொன்னேன், மகன் நான் டிவி எல்லாம் பார்ப்பது விட்டுட்டேனே. இல்லை இல்லை, உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அதையும் செய்து, கிழமையில் 3 நாள் வேலை முடிய வந்து தகப்பனோடு இருந்துட்டு போவான். சனி ஞாயிறு என்று சொன்னால் தகப்பனை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளோடு போய் அவருக்கு ஓய்வெல்லாம் செய்து திரும்ப கொண்டு வந்து விடுவான். இப்படியாக அவர் வீட்டில் இருந்த மாதிரியே மிக அழகாக செய்து கொண்டு வந்து கடைசியாக அவர் இறந்து போனார். இறந்த பொழுது இவர் வந்து காட்சி கண்ணிக்க ஒரு சுவாமி அவஸ்தை வந்து கொடுத்தவர். அவர் இவனை பார்த்துக்கிட்டார். நீ நல்ல வடிவாய் இந்த தகப்பனை பார்த்துருக்கிறாய் என்று சொல்ல, அவன் ஆமண்ட, அவர் உன்ற தகப்பன் இல்லை. நீ குழந்தையாக இருந்து அனாதையாக இருந்த பொழுது அவர் வந்து கேட்டு அவர் தான் உன்னை கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கி விட்டவர். பாருங்கள், வளர்த்த பிள்ளை இவ்வளவு கரிசனையோடு பெற்றோரை பார்க்குது என்று சொன்னால், இன்று பெற்றெடுத்து வந்தவர்களை என்ன செய்கிறார்கள்? இன்றைய சிந்தனை அன்பாந்தவர்களே, குடும்பம் எவ்விதம் இருக்கின்றது? நாங்கள் எங்களுடைய பெற்றோரை மதிக்கிறோமா? முதலாவது கேள்வி, பெரிய கேள்வி. அது அப்படியே விட்டு நம்ம முடிஞ்ச போ, இனி என்ன வேற காலம் போயிட்டுது. ஆனால் கரிசனையோடு நான் சொன்னேன், தந்த சொந்த தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அவன் எவ்விதம் அவர்களை பார்த்தான். மரியாள், சூசை, இயேசு அவர்கள் இறை சித்தத்தை நிறைவேற்றினார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள். இதுதான் எங்களுக்கு தரப்படுகின்றது. நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் விரும்புவதை செய்ய வேண்டும். அவர் நமக்கு எல்லாம் பெற்றுத் தருவார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த தினத்திலே நாங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்றோம். குறைபாடுகள் உண்டு, ஆனால் மன்னித்து வாழ முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பங்கள் நிலைத்திருக்கும். மற்றது அன்பு, தியாகத்திலே தான் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. சிந்தித்து பாருங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு தியாகம் செய்து உங்களை வளர்த்தார்கள். அந்தளவு தியாகம் இன்றைக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு 2 பிள்ளையை பெற்று போட்டு தலை உடைஞ்சு போய் நிற்கிறோம். அவர்கள் 5, 6, 7 பிள்ளைகளை பெற்று உருவாக்கி இருக்கிறார்கள். என்னென்று உங்களுக்கு அதிசயமே இருக்கு. ஆனால் தியாகத்திலே அவர்கள் இறை நம்பிக்கையிலே வாழ்ந்தார்கள். ஆகவே நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையிலே வளர்ந்து இறைவனுக்கும் பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் ஆளும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், வாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். திருமணம் என்னும் அருளடையாளத்தின் வழியாக குடும்பங்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே, நீர் முன்மாதிரியாக தந்த திருக்குடும்பத்திற்காக உமக்கு நன்றி கூறும் அதே வேளையில் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை அலங்கரித்திருந்த அழகான ஆன்மீக பண்புகளாகிய பிரமாணிக்கம், பிறரன்பு, கீழ்ப்படிவு, நீதி ஆகியவற்றை எல்லா குடும்பங்களும் என்றுமே கடைப்பிடித்து உமக்கு பிரமாணிக்கமாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, குடும்பங்களே திரு அவையின் விளை நிலங்களாக உள்ளன என்பதை நாம் அறிகின்றோம். திரு அவையின் நிலையான இருத்தலுக்காகவும் அதன் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் குடும்பங்களில் இருந்து நீர் தேர்ந்தெடுத்த திருநிலை மற்றும் பொதுநிலை பணியாளருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக சவால்களின் மத்தியில் இவர்கள் ஆற்றும் பணியானது என்றுமே வெற்றி பெறவும் இன்னும் நற்செய்தி பணிக்கு தேவையான ஆர்வமுள்ள பிள்ளைகள் குடும்பங்களிலிருந்து உருவாகவும் நீரே அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை எமக்கு அருளுகின்ற ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை நாம் கொண்டாட அருள் கூர்ந்தமைக்காகவும் இக்காலத்தில் நாம் செய்த திரு யாத்திரைகள், யூபிலி சிலுவை தரிசிப்பு ஆகியவற்றால் பரிபூரண பலன்களை எமக்கு அளித்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற இம்மகிழ்ச்சியான ஆன்மீக இறை அனுபவங்களை எம் வாழ்வில் என்றும் நிலைநிறுத்தி வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, வாழ்வாளும் பணியாலும் மறையறிவிக்க நீர் எம்மை அழைத்துள்ளீர்.
பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டை சமூக தொடர்பு ஆண்டாக பெறவிருக்கும் நாம் உலகின் ஊடக மற்றும் சமூக வலைத்தள வசதிகளை பயன்படுத்தி எந்நிலையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் மறையறிவிக்க எம்மை வழிப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நம்முடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள நல்ல தகப்பனே இறைவா, இந்த காலை பலியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உம்முடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பிலே உம்மை தரிசித்த நாங்கள் இன்றைய நாளிலே திருக்குடும்ப விழாவை கொண்டாடி எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பலியிலே நாங்களும் பலவிதமான தேவைகளோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் தயங்களும் நிலத்தின் கொடைகளும் உமது புகழ்தர உலக முயன்றிட உம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாலை பலி எல்லாம் வல்ல பிதாவாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திரு அவையளித்து நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்துமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடன் பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகளினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த செபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மதியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மதியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்திலிருந்தவள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். The body and blood of the Lord Jesus Christ in eternal life to see.
நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவுமிக்க தந்தையே, விண்ணகருடைய ஆழங்களால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்றச் செய்தருளும். அதனால் நாங்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தமது திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாட்களை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணக திருவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கூட்டொருங்கிய திரு அவையாக 2023ஆம் ஆண்டில் இருந்து நம்மை புதுப்பித்து உளரீதியாகவும் பல்வேறு பக்தி செயல்பாடுகளின் மூலமாகவும் புதுப்பித்து 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டை நாம் எதிர்கொண்டோம். அந்த ஜூபிலி ஆண்டின் பல்வேறு பக்தி செயற்பாடுகளை நிறைவு செய்து பரிபூரண பலன்களை பெற்று இன்றைக்கு நிறைவு பெறுகின்ற ஜூபிலி ஆண்டிலே இந்த திருப்பலியை, திருக்குடும்ப திருவிழா திருப்பலியை ஒப்புக்கொடுத்த நமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது திருச்சிலுவை இங்கிருந்து நமது மறைமாவட்டத்தின் எல்லா பங்குகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டு வணக்கத்துக்கு கையளிக்கப்பட்டு தரிசனம் செய்து இந்த சிலுவை இப்பொழுது பேராலயத்திலே நிரந்தரமாக நிறுவப்படுகிறது. அத்தோடு தொடர்ந்து ஆயர் அவர்கள் பேராலயத்தின் புனித வாசலுக்கு சென்று புனித வாசலின் கதவை மூடி ஜூபிலி ஆண்டை நிறைவுக்கு கொண்டு வருவார். அறிவித்தல்கள். புத்தாண்டு திருப்பலி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு பேராலயத்திலே எமது ஆயர் தலைமையிலே ஒப்பு கொடுக்கப்படும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பேராலயத்திலே அதிகாலை 5:30 மணிக்கும் காலை 7 மணிக்கும் திருப்பலிகள் இடம்பெறும். அன்றைய தினம் புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் காலை 5:45 மணிக்கும் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்திலே 7 மணிக்கும் திருப்பலிகள் இடம்பெறும். இந்த ஆண்டு 2025 நிறைவுக்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை
மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை இங்கே நன்றி வழிபாடும் ஆராதனையும் நற்கருணை ஆராதனையும் இடம்பெறும். மறைக்கல்வி வகுப்புகள் இடம்பெறாது. இன்று அடுத்த வருடம் தை மாதம் 4ஆம் தேதி மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகும். கடந்த வார வழிபாடுகளை சிறப்பித்த 14ஆம் வட்டாரத்தினருக்கு நன்றி. இந்த வார வழிபாடுகளை 5ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் பங்கேற்று சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று ஜூபிலி ஆண்டின் நிறைவு பாடலை பாடிக்கொண்டிருக்க திருத்தொண்டர் இந்த சிலுவையை எடுத்து சென்று ஆயர் அவர்களோடைய பிரசன்னத்திலே அதை பேராலயத்தின் நடுவிலே இதுக்கென ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இடத்திலே அதை வைத்ததன் பின்னர் ஆயர் அதற்கு தூபம் காட்டியதன் பின்னர் நாங்கள் அப்படியே பேராலய வாசலுக்கு சென்று புனித வாசலை மூடுவோம். ஆயர் அவர்கள் மூடுவார்கள். மண்ணுலகம் மறுஆக்கமடைந்திடுமே தலைவா, விடுதலை வழங்குகின்ற ஆவியின் பொழிதலினா. நாயகனே, பெருமழை வகுப்பவனே, நிறைவாகவும் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்றவும் அன்பினையே நித்தமம் வாழ்வாலே பாடிடுவோம். நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. இதமிழின் ஜூபிலி, நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. இந்த தீபமாய் இது நோக்கு ஒழுகின்றது, நிறைவா பாட உம்மை
ராஜநாயகனே வரும்பாடு வகுப்பவனே நிறைவாக உன் பாதம் பணிகின்றோம்.